Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவி, இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் 2025 ஃபஸ்ட்டு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் 2019 தான் இந்த சிலபஸ் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க. அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ்க்கான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் கவர்மெண்ட் சார்பில் டிஜி சார்பில் வெளியிட்டது. அந்த கொஸ்டின் தான் வித் ஆன்சர் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஸோ இது வந்து ஒரு +2க்கான இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர். இதுதான் ஃபஸ்ட்டு பேட்டர்ன் நமக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 5 இயர்ஸ் அந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லைங்களா, 2019 2025 வரைக்கும் இருக்கு இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதுதான் வந்து பார்த்து நமக்கான பேட்டர்னாக கொடுத்தாங்க. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணிக்கணுன்றதுக்காக உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்கோம். வித் ஆன்சர்ஸோட அப்லோட் பண்ண போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நம்ம சேனலில் போட்டிருக்க கொஸ்டின் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்களா போதும், ஷூராக நல்ல மார்க் எடுக்கலாம். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. தமிழ் எக்ஸாம் நம்ம சேனலில் போட்டிருந்த கொஸ்டின் நிறைய வந்து எல்லாமே கமெண்ட் பண்ணிங்க. மறக்காமல் நம்மளோட வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் மூலிமா அவங்களும் படிக்கட்டும். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா +2 இங்கிலீஷ்க்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டுமே தொடர்ந்து கொஸ்டின் பேப்பர் நான் வந்து அப்லோட் பண்ண. கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசி. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற 21 மாதிரி வெக்ஸேஷன், தட் மீன்ஸ் அனாயன்ஸ், ஆப்ஷன் சி. செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவிலன்ட் சொன்னால் அபண்டன்ட், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சூலன்ஸ், தட் மீன்ஸ் வந்து ரூட்னஸ். உங்களுக்கு 1 மார்க் டவுட் வந்து ரெஃபர் பண்ணிங்க, கரெக்டாக தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஒனுக்கு வந்து பிகுவஸ்லி, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன் வர்ச்சுவஸ்னஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்பைஸ்டு. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா டெஸ்பைஸ்னா பார்த்தீங்கன்னா லைக் தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டெசர்டட், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹாபிட்டட் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது, கொஞ்சம் இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் கிளியர் கட் அப்படின்னு சொல்லி அட்ஜெக்டிவ் ப்ளஸ் வெர்பு. ஏன்னா இது இந்த கொஸ்டின் பேப்பர் ஃபஸ்ட் டைம் எடுத்ததுனால இப்படி தான் இருக்குது. ஜிடிபி, தட் மீன்ஸ் வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கு ப்ளஸ் ஃப்ரெஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இசில் ஃப்ரெஞ்சுக்கு சொல்லும் போது தட் இஸ் கம்பேர்ட் டு த காமன் லாங்குவேஜ். 10th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளோனோமிக்ஸ் பார்த்தீங்கன்னா டிப்ளமேசி ப்ளஸ் எக்கனாமிக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பியானோ ஃபோர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியானோன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கிளிப்டு வேர்ட்ஸ். ஸ்டடி ஆஃப் கோட் இஸ் கால்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டாலஜி, ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் பி. 12th ஒன். 13th ஒன் பாருங்கள் ஆர்கியூ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் டு த வந்துன்னா பார்த்தீங்கன்னா கவுண்டர் ஆர்கியூன்னு சொல்லுவோம், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 14th ஒன் டேஸ் அசிஸ்டன்ட் டு த ரெஸ்ட் ஹூ, ஏன்னா இதில் வந்து ரிலேட்டிவ் கம்பேர் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் 15th ஒன் பார்த்தீங்கன்னா சூட்டபிள் ப்ரிப்பர்சன் சொல்லும் போது ஹியர் இஸ் த வாட்ச் தட் யூ ஆஸ்க்டு ஃபார் கம்பேர் பண்ணுறோம். அதுக்கு 16th லெட்டர்ஸ் வந்து ஷால் பி. நான் திருப்பி சொல்ல கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்குது, கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 17th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெஃப்யூஸ்டு, தட் மீன்ஸ் வந்து புட் டவுன், அது கம்பேர் பண்ணக்கூடிய. 18th ஒன்று வந்து அண்டர்லைன் விட அப்ரோப்ரியேட் ஆல்டர்னேட்டிவ் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபிகர், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 19th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா த ஹெட் மாஸ்டர் சென்ட் த லேட் கமர் அவுட். அப்போ த ஹெட் மாஸ்டர் சப்ஜெக்ட் சென்ட் வேர் த லேட் கமர் ஆப்ஜெக்ட் அவுட் வந்து அர்ஜென்ட், அப்போ SVOA. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரஜித் இஸ் டேஸ் பிளேஸ்மெண்ட் இன் ஆஸ்திரேலியா லாங்கிங் டு, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆன்சர் கொடுத்தா ஹவு சேஃப் வாஸ் த கேசல், நோ எனிமி குட் டேக்ல அந்த கான்செப்ட்டில் கொடுத்துருக்கோம். வாட் வாஸ் த ஃபர்ம் பிலீப் ஆஃப் த சோல்ஜர், த ஃபர்ம் பிலீப் ஆஃப் த சோல்ஜர் ஆன்சர். நீங்கள் கொஸ்டின் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சர் விச் ட்ரீஸ் ரெப்ரசன்ட் போலனா கேசுரான ட்ரீ தான் கம்பேர் பண்ணோம். ஹவு டஸ் த ட்ரீ சர்வை த டைட் ஆஃப் இந்த ட்ரீ, அதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கோம். விச் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்னா த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் இஸ் பாய் வுட் தான் கம்பேர் பண்ணுறோம். வாட் இஸ் த கேரக்டரிஸ் ஆஃப் தி ஸ்டேஜ்னா இன்னசென்ஸ், ஜாய் ஆர் கேர்ஃபுல். அதுக்கப்புறம் வந்து 24th வந்து சைஸ் கம்பேர் பண்ண, அதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கோம். 25th வந்து பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்குனா ட்ரான்ஸ்ஃபர் எபித்தட். 26th வந்து பார்த்தீங்கன்னா நெப்போலியனோட கம்பேர், அதுக்கான அலிட்டேஷன் வேர்ட்ஸும் கொடுத்துருக்கோம். அலிட்டேஷன் வேர்ட்ஸ் ப்ரூயஸ்ட் அப்போ பிரீத்தஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் கேட்டகரி ரிப்போர்ட் த டயலாக். டூ யூ ஹேவ் தௌசண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டூ யூ ஹேவ் எ தௌசண்ட் சொல்லும்போது த கஸ்டமர் ஆஸ்க்டு த ஷாப் ஓனர் இஃப் ஹி ஹேட் எ பார்த்தீங்கன்னா திசாரஸ், சாரிப்பா இப்போ கஸ்டமர் என்ன கொடுத்துருக்காங்க, கஸ்டமர் என்ன கேட்டிருக்காங்கன்னா டூ யூ ஹேவ் எ திசாரஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஷாப் ஓனர் எஸ் வி ஹேவ் விச் பப்ளிகேஷன் டூ யூ. அப்போ இந்த கஸ்டமர் ஆஸ்க்டு த ஷாப் ஓனர் இஃப் தே ஹேட் எ திசாரஸ். த ஷாப் கிவ் ரிப்ளைட் that they had also asked which publicity he wanted. அதுக்கு 28 வந்து I was ill, I did not attend the exam. அப்போ வந்து கம்பைன் வித் if, அப்போ இப்போ வேற will I could not attend the exam, அல்லது if I weren't ill I could have attend the exam. உடம்பு முடியல அதனால் அட்டன் பண்ணல, இல்லை உடம்பு முடியாத இருந்து அட்டன் பண்ண. 29th வந்து கம்பேரிசன் பண்ணும்போது வந்து கண்டிஷனல் கிளாஸ் வந்து ஆட் ஐ கார், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 29th வந்து பிகின் வித் ஆட் ஐ கார். அதுக்கப்புறம் வந்து 30th சொல்லும்போது ஐ வாட்ச்ட் எ மூவி விச் வாஸ் ஃபேன்டாஸ்டிக் மட்டும் கம்பேர் பண்ணால் போதும், தட் மீன்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இஆர்சி வந்து பார்த்து கேன்சல் ரிட்டன் பண்ணுங்க, அதுக்கான இதுவும் கொடுத்துருக்கோம் வந்து பார்த்தா போயிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வாட் வேர் த வேரியஸ் ஜாப் அண்டர்டேக்கன் பை நிக்கோலன் ஜாக், ரொம்ப முக்கியமாக டிஃபைன் த லிபர்ட்டியஸ் பண்ணுறது வந்து ஏஜி கார்டனர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பை சார்ட், இது ஆக்சுவலாக கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ கிளாரிட்டி இல்லாத இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸை பற்றி கேட்டுருவாங்க, அதுக்கான ஆன்சர் நம்ம கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் வந்து விச் 2 கேம்ஸ் ஹேவ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்கோம். மேலே டைலாக் மினிமம் 3 எக்ஸாம் பிட்வீன் ஸ்டூடெண்ட் அண்ட்
கல்ச்சுரல் செக்ரட்டரி. அதுக்கப்புறம் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆனியன் ரைத் அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தா கம்ப்ளீட் த ப்ரவர் பார்த்தீங்கன்னா பிரிவிட்டி இஸ் த சோல் ஆஃப், அதுக்கப்புறம் ட்ரூத் எல்லாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேன் இஸ் நோன் பை இது, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்து லெசன் பேரா பண்ணுவேன் டூ ஜென்டில்மேன் அப்புறம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்து ஆல் த ஓல்டர் ஸ்டேஜ், நெக்ஸ்ட் வந்து யங் சோல்ஜர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரிமிட்ரிச் தட் மீன்ஸ் வந்து பார்த்து லெசன் பேரா பாயம் பேரா நாடிட்டில், நெக்ஸ்ட் வந்து நோட் மேக்கிங் சம்மர் ரெடி சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 46 வரக்கூடிய எரர் ஸ்பாட் பாருங்கள். இ கேவ் ஏ லாட் ஆஃப் அட்வைசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எஸ் மட்டும் எடுத்தோம்னா ஐ ஹவ் ஃபினிஷ் மை மீல், அது அப்போ தே ஹவ் ஃபினிஷ் மை மீல்ஸும் கொடுத்துருக்காங்க. மீல் மட்டும் போட்டால் போதும். அதுக்கப்புறம் தே டிஸ்கஸ் அபவுட் போடக்கூடாது, அபவுட் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு தோவும் பட்டும் வந்து ரிமூவ் பண்ணிக்கணும், ஏதாவது ஒன்று எடுத்துணும். அதுக்கு இஃப் ஆட் ப்ளஸ் உட் ப்ளஸ் ஆப் ப்ளஸ் பிபி, ரொம்ப தோவும் பட்டும் ஆஸும் சோமும் ஏதாவது வந்து கட்டாயம் ரிமூவ் பண்ணாது தான் இப் தே ஆட் ப்ளஸ் உட் ப்ளஸ் ஆப் ப்ளஸ் பிபி. ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பியர், அதுக்கப்புறம் பேர், அதுக்கப்புறம் செகண்ட் ஒன்று டேஸ் யூ எக்ஸ்கியூஸ் மாதிரி மொமெண்ட்னா வில் யூ, அதுக்கப்புறம் யூ டேஸ் நாட் லோஸ்னு பார்த்தா டேர் நாட், மை பிரதர் டேஸ் யா பைக் ரீசென்ட்லி சொல்லும்போது பாட், இது ஆக்சுவலாக ஆஸ் பாட் கம்பேர் பண்ணணும். டிக்கு வந்து ஆஸ் பாட் பண்ணணும், இதில் வந்து பார்த்தா ஹேஸ் பாட் ஆட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை இந்த ஃபீல்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட் ஒன்றுக்கு வந்து கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்தா மெடிசன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாடியல் ஐமர்ஸ் வந்து ரிலீஜன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவால் வின்ஸ் த கான்ஃபரன்ஸ் ஓட்டுனா பாலிடிக்ஸ், சன்ஃப்ளவர் ஆயில்ஸ் கட்ஸ் டவுன் கொலஸ்ட்ரால் சொல்லும் போது வந்து பார்த்தா ஹெல்த்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா க்ரீன் டீ பிளான்ட் வந்து சொல்லும்போது அக்ரிகல்ச்சர். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் ஆன்சர் பேசேஜ் காம்படிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒன்று கபடி இஸ் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஆஃப் பங்களாதேஷ், கபடி பிளேயர்ஸ் 7 பிளேயர், அவுட் டஸ் ரைடர்ஸ் கொண்ட பாயிண்ட்ஸ் ஆர் ஸ்கோர் பை ஈச் பிளேயர் டேக்டு பை ரைடர். அதுக்கப்புறம் டி கொஸ்டின் வென் டஸ் ஏ ரைடர் கன்சிடர் பாயிண்ட் டு த ஆப்போனன்ட் டீம்னா த ஆப்போசிட் டீம் ஈவன்ஸ் எ பாயிண்ட். அதுக்கப்புறம் கேன் யூ பிளேயர் ரிசீவ்னா எஸ் த பிளேயர் கேன் பி ரிவீட் த ஈச் பாயிண்ட். ஸோ கொஸ்டின் கொஞ்சம் கிளாரிட்டியில் இருக்குது. இதுதான் 2019 ஃபஸ்ட்டு பப்ளிக் கொஸ்டினாக கொடுத்த ஒரு மாடல். அடுத்தது ஒன் மோர் கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் நீங்கள் ஆல்ரெடி கோத்ரூ பண்ணியிருந்தாலும் ஜஸ்ட் வந்து ஒன் மோர் கிளான்ஸ் பார்த்துக்குங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அட்லஸ் சொல்லுங்கள் இன்னசென்ஸ் இருந்தாலும் இந்த 2 கொஸ்டினாக இதில் வந்து ஜஸ்ட் ஒரு சிலர் ஒரு கிலோ பற்றி ஒரு சில கொஸ்டின் பார்த்துருப்பீங்க இல்லை பார்க்காதிருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் இது கொடுத்துரும். ஃபஸ்ட் ஒனுக்கு இன்னசென்ஸ், செகண்ட் ஒனுக்கு சாரஃபுல், தேர்ட் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிஃபிஷன், ஆப்டிமிஸ்டிக்னா பெசிமிஸ்டிக், டிசெண்டிங் அசெண்டிங், அதுக்கு பெரியல்னா சேஃப்டி டேஞ்சர்ஸ் நான் சொல்லும் போது. செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா டூ த மேத்ஸ் பார்த்தா திங்க் கேர்ஃபுல்லி, அதுக்கப்புறம் த ஹோல்டு சொல்லும் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன், விண்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா விண்ஷீல் தட் இஸ் அமெரிக்கன் இங்கிலீஷ். 10th ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் த டெலிகேட்ஸ் அட்டன் த கான்ஃபரன்ஸ் டேஸ் எவிரியன் இன்ஸ்பெக்ட் ஆஃப் இருந்த போதிலும். 11th ஒன்று வந்து இப்போ லிங்கர் சொல்லும் போது the children were very tired therefore கம்பேர். 12th ஒன்று ரிஜெக்டட் வந்து டர்ன் டவுன் ரெஃப்யூஸ் சொல்லுவாங்க. இது வந்து இப்போ மாடல் கொஸ்டின் மார்க், அதனால தான் மாடல் கொஸ்டின் மார்க் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். 13th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெட்ராசிலபிக் அப்பேரல்ஸ். 14th ஒனுக்கு வந்து பைனரி பிள்ளை டிஜிட் வந்து பிட்டு. 15th ஒன்று வந்து டிஸ்கெட் கம்பார்ட்மெண்ட் டிஸ்கெட். அதுக்கப்புறம் வந்து 16th ஒன்று பார்த்தீங்கன்னா டிசிபி டெப்டி கமிஷனர் போலீஸ். 17th வந்து விவேக் பிளேட் சம் கிரேட் ஷாட் டுடேனா டிடின்ட் ஹி கம்பேர் பண்ண பாஸ்டன்ஸ் ஐ ஷெல் பி பேக் ஹியர் டேஸ் வந்து வித்தின் 3 hours அதுக்குள்ளன்னு சொல்லும் போது. 19th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்டேஞ்சர் ஸ்பீசிஸ். 20க்கு வந்து ராங் என்ஜின்ஸ் ஆப்ஷன் பி. போயம் கொஸ்டின்ஸ் கூட டேரெக்டாக கேட்டுருங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணால் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லும்போது கட்டாயம் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ல இருந்து எழுதிக்கங்க. அதில் இருந்தால் கொடுத்துருக்கோம், செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். போயம் கொஸ்டின் ஆன்சர் நம்ம சேனலில் போட்டிருக்கிற கொஸ்டின் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து கிராமர் பாருங்கள். இந்த போலீஸ்மேன் செட் டு த தீப் ஓப்பன் யுவர் பேக் அண்ட் ஷோ வாட் இட்ஸ் கன். த போலீஸ்மேன் ஆர்டர் த தீப், அது சீப் கிடையாது தீப், டு ஓப்பன் இஸ் பேக் அண்ட் வாட் இட் கண்டைன்ட். சம்மோன் ஹேஸ் ஃபவுண்ட் யுவர் மொபைல் ஃபோன்ஸ் இன் த கேண்டீன். அதாவது யுவர் மொபைல் ஃபோன்ஸ் ஹேஸ் நாட் பீன் ஃபவுண்ட் இன் த கேண்டீன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிகைன் வித் இஃப் யூ டூ நாட் சேஸ் யுவர் டீம் யூ வில் நாட் ரீச் த கோல். அதுக்கப்புறம் ஆப்பிள்ஸ் ஆர் காஸ்ட்லியர் தென் மேங்கோஸ் இன் தி சிட்டி. நெக்ஸ்ட் வந்து இப்போ இஆர்சி லெசன் 2 மார்க் ரொம்ப டிஸ்கிரைப் அப்பியரன்ஸ் ஆஃப் டிக்கால் அண்ட் ஜாக். அப்புறம் ரிப்பீட்டட் கொஸ்டின் வை வேர் த டூ சேர்ஸ் கம்பேர் டு த ராமலக்ஷ்மணா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது வாட் டஸ் த ரூல் ஆஃப் த ரோட் மீன் ரொம்ப முக்கியமானது. கம்ப்ளீட் த அப்புறம் எவ்ரி கிளவுட் அஸ் எ சில்வர் லைன், டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் டேஸ் ஆக்ஷன். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் த ஜம்பிள்ட் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லேர்ன் டு வாக் பிஃபோர் யூ ரன், இட் வாஸ் எ க்ளோரியஸ் ஸ்பெக்டக்கல், கவர்டைஸ் டை மெனி டைம்ஸ் பிஃபோர் their death, டிஸ்கஸ் த ப்ராசஸ் ஆஃப் அரேஞ்சிங் அ பர்த்டே பார்ட்டி இன் யுவர் ஹவுஸ். ஓவராலாக இந்த கேட்டர் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருந்த கொஸ்டின் பேப்பரில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிளர் காலத்தில் ஆன்சர் விச் கண்ட்ரி ஹாஸ் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெடல்ஸ். அமெரிக்கா. வாட் ஆர் த 3 medals awarded at the Olympic gold silver bronze. நேம் த countries that have won the more medal than the silver. பார்த்தீங்கன்னா சைனா அண்ட் ஜப்பான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெசன் பேராகிராஃப், போயம் பேராகிராஃப், நான் டீடைல் பேராகிராஃப் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. 3 கேட்டர் ஈஸியாக தான் இருக்குது. அடுத்து சம்மரைஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ மறக்காம ரஃப் காப்பிங் நேரம் டாபிக் போடுங்க, ஃபேர் காப்பிங் நேரம் டாபிக் போட்டு ரஃப் காப்பி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி எழுதுங்க. அல்லது எஸ்ஏவை வந்து ஓனக்கு தான் மெமரபிள் ஜேர்னி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்னா பயோடேட்டா கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க. வாண்டட் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் சைபர் அதுக்கப்புறம் கொடுத்துட்டு அப்ளை டு த மேனேஜர் எல்லா அட்ரஸ் கொடுத்துருங்க. நீங்கள் டேரெக்டாக ஒரு லெட்டர் எழுதி அதுக்கு பயோடேட்டா ஆட் பண்ணுங்கள். அல்லது பார்த்தீங்கன்னா ரைட் ஏ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் ஹூ இஸ் ஸ்டடிங் அப்ராட் டிஸ்கிரைபிங் த 44th செஸ் ஒலிம்பியா வாஸ் கண்டக்டட் இன் த மாமல்லபுரம் ரொம்ப முக்கியமானது லெட்டர் ரைட்டிங். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் தரேன் த லாயர் கேவ் மீ சம் வேல்யூபிள் அட்வைஸ் எஸ் மட்டும். அதனால தான் இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்துருக்காங்க பாருங்கள். த டீச்சர் டோல் மீ தட் மை ஆன்சர் வாஸ் ராங். ஈஸ் ராங் பாஸ்ட்
பாஸ்ட்னு சொல்லலாம். ஐ கோ டு ஸ்கூல் ஆன் ஃபுட் ஆன் வாக் தவிர பை பஸ், பை கார், பை ட்ரெயின், பை சைக்கிள் சொல்லணும். அதாவது ஒரு வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்கன்னா பை யூஸ் பண்ணலாம். நாமளே நடந்து ஆன் தான் போடணும். ஆஸும் ஸோ வந்து எதை ரிமூவ் பண்ணிங்க. ஆஸ் த வெதர் வாஸ் பிளசன்ட் வி வென்ட் ஃபார், அல்லது த வெதர் வாஸ் பிளசன்ட் ஆஸ் பார்த்தீங்கன்னா ஸோ கம்பேர் பண்ணுறோம். மெனி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லும் போது ஹேவ் பர்சன் இதில் வந்து ஹேஸ் பர்சன் கம்பேர் பண்ணுறோம். கம்ப்ளீட் த கேட்டகரி வந்து த குக்ஸ் த வீட் ஃப்ளோர் கம்பேர் பண்ணணும். ஐ டேர் நாட் வென்டர். அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர்ஸ் பாஸ்ட் வென்ட் கீதா ஹூன்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்து டெவலப் த ஃபாலோயிங் இன்ஸ்டால பேசி நீங்கள் பேசி கம்ப்ளீட் சூஸ் பண்ணிக்க. டேரெக்டாக ஆன்சர் பண்ணி 20 சார்ல்ஸ் டிக்கன்ஸ் பற்றி கொடுக்குறோம். ஓவராலாக இந்த 2 கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பேப்பர் பயன்படுத்தி இந்த ஃபஸ்ட்டு போட்டிருக்க கொஸ்டின் திருப்பி சொல்ல கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாத இருக்குது. ஏன்னா 2019 வந்த கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த தான் கிளாரிட்டி இருந்தது. உங்களுக்காக நம்ம வந்து கஷ்டப்பட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணிக்கங்க. இங்கே நம்ம சேனலில் போட்டிருக்க கொஸ்டின் பண்ணி நீங்கள் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்களா போதும். ஷூராக நல்ல மார்க் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா +2 இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்கில் உங்களுக்கு தேவையான எல்லா கொஸ்டினுமே இருக்குது. அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன் பின் பண்ணி விட்றேன். தேவைப்படுறவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இந்த பப்ளிகேஷன். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்னும் 2 days இருக்குது. இன்னும் நிறைய பேர் 1 mark கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்காக கொஸ்டின்ஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். யூஸ் பண்ணிங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.